ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அம்மன் வேல் கொடுத்து சரியான்னு சொல்லிட்டு சில பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்க. சில மூவிஸில் கூட அந்த மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு பொலிட்டிஷியன் கூட மென்ஷன் பண்ணியிருப்பார். ஒரு தாய் வந்து தன் குழந்தைய வந்து வன்முறை தூண்டி விடுறாங்க. ஒரு தாய் பண்ணுற வேலையாது. ஒரு தாய் வந்து தன் குழந்தைய சண்டைக்கு அனுப்புவாங்களா, வன்முறை தூண்டி விடுறாங்க, இதெல்லாம் ஒரு தாயா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிஷியன் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தார். சரி, இப்போ முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வேல் கொடுத்த ரீசன் என்ன, அது என்ன ரீசன்றது தெரியாமலே, அதை புரிஞ்சிக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய விதமான கண்டென்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் மேக் பண்ணுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ரீசனே எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் வந்து தான் குழந்தைய வன்முறைக்கு தூண்டி விடுறது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அது உண்மைதான். ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய் வன்முறை தூண்டி விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு தாய் வந்து பார்த்தீங்கன்னா தன் குழந்தை என்றைக்குமே சண்டை போடக்கூடாது, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் இங்கே அம்மன், அண்டத்தோடைய அம்மாவாக இருக்கக்கூடிய அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா தான் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு அனுப்புகிறாங்களே, அவங்க வேலை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு சண்டைக்கு அனுப்புகிறாங்களே, இது நியாயமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க. இதுக்கான ரீசன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். முருகப்பெருமான் அப்படின்றவர் அதர்மத்தை அழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டவர். அவரோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மனை தாரகாசுரனை அழிக்கணும். ஸோ அதாவது தீய சக்தி அழிக்கிறதுக்காகத்தான் அவர் உருவாக்கப்பட்டார். ஸோ ஒரு தாய் வந்து பார்த்தீங்கன்னா தான் பையன் உருவான ரீசன் என்ன, அவனோட காரணம் என்ன, அவனோட கடமைகளை செய்யணுன்றதுக்காக, அவனோட கடமையை செய்கிறதுக்காக தூண்டி விடுறாங்க. அதாவது அவனுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க. இதுதான்ப்பா உன் கடமை, உன் கடமை நீ செய்யணும்னு சொல்லி அவனுக்கு வெப்பனை கொடுத்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு போலீஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் குற்றவாளியை பிடிக்கணும், ஆனால் அவன் பயப்படுறான், குற்றவாளிக்கு போது பயப்படுறான், இல்லைனா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தைரியம் பத்தலை. அப்போ அவன் தாய் வந்து பார்த்தோன்னா, இல்லைப்பா இதுதான் உன் வேலை, நீ ஒரு போலீஸ், நீ வந்து பார்த்தோன்னா குற்றவாளியை பிடிக்கணும், அதுதான் உன் கடமைன்னு சொல்லி அந்த போலீஸ் அதோட தாய் வந்து பார்த்தோன்னா துப்பாக்கி எடுத்து கொடுத்து, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெப்பன் எடுத்து கொடுத்து, அந்த போலீஸோட வெப்பன் எடுத்து கொடுத்து, நீ போய் அவங்களை அட்டாக் பண்ணி அவனை பிடிச்சி ஜெயிலில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தாய் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறாங்க, அவனுக்கு தைரியத்தை வளர்க்குறாங்க, வீரத்தை வளர்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த தாயோட செயலாக இருக்க முடியும். அதாவது குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளை போலீஸ் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை ஆகாது. அது எப்படி ஆகும்னா அவருடைய கடமை, அவருடைய கடமையே என்ன பார்த்தீங்கன்னா குற்றம் செய்கிறவங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுறது தான் இல்லையா. ஸோ அந்த போலீஸோட வேலை செய்கிறதுக்கு, தான் மகனுடைய கடமையை செய்கிறதுக்கு தான் தாய் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறாங்க, அந்த அம்மா மோட்டிவேட் பண்ணுறாங்க, தன் பையன் இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி முருகப்பெருமான் போர்க்கடவுள், அவரோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அதர்மத்தை அழிக்கிறது தான். அவர் கிரியேட் பண்ணதே எதுக்காக, சூரபத்மனை அழிக்கிறதுக்காக தான் கிரியேட் பண்ணாங்க. முருகன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சு கொஞ்சிக்கிட்டு விளையாடுறதுக்கு அவங்க கிரியேட் பண்ணலை. அவங்க கிரியேட் பண்ணது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரபத்மனை தாரகாசுரனை அழிக்கின்றதுக்காக தான். ஸோ அவரோட கடமையே அதுதான். ஸோ ஒரு தாயோட வேலை என்ன, அவரோட கடமையை அவர் செய்யணும். அதுக்கு அவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க, அவருக்கு வெப்பன் கொடுக்குறாங்க, இந்த வெப்பன் யூஸ் பண்ணிக்கப்பா, இதை வச்சு நீ அவங்கள அழி அப்படின்னு சொல்லி அவங்க வெப்பன் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு மதர் பண்ணுற வேலை தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வன்முறைனா என்னன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. வன்முறைனா என்ன பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை வர, சின்ன சின்ன ஒரு ப்ராப்ளத்தில் சண்டை போட்டு அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா அடிச்சு வந்து துன்புறுத்துறது, எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அறுவலை எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வன்முறை தான். பட் ஒரு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளியை பிடிக்கின்றதுக்காக அவங்களை அடிக்கிறது வன்முறை ஆகாது. ஏன்னா அதுதான் அவரோட வேலை, அதுதான் ஒரு கடமை. அந்த மாதிரி கடவுள்கள் பண்ணுறது வதம், கடவுள்கள் பண்ணுறது வதம், அது வன்முறை கிடையாது. அதர்மத்தை அழிச்சாதான் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதுக்கு தான் கடவுள் ஃபைட் பண்ணுவாங்க, அது வன்முறை ஆகாது. ஒரு 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 குழந்தைல ஒரு குழந்தை தான் தப்பு பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அடிப்பாங்க, அடிச்சு இப்படிலாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வன்முறை கிடையாது. ஒரு தாய் அந்த குழந்தை திருந்துறதுக்காக அடிக்கிறாங்க, இப்படி பண்ணக்கூடாது, இது தப்புன்னு இன்னொரு குழந்தைக்கு புரியும் இல்லையா. ஸோ இந்த குழந்தைய அடித்தாதான் மற்ற குழந்தைங்களுக்குமே அது புரியும், இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களை தண்டிச்சாதான் மற்றவங்களுக்குமே அது புரியும், இது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ கடவுள்கள் வேலையே தப்பு பண்ணுறவங்கள தண்டிக்கிறது தான். ஸோ இது வன்முறை ஆகாது. ஸோ முருகப்பெருமானுக்கு அம்மன் கொடுத்து வந்து வன்முறை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தையே பெரிய பைத்தியக்காரத்தனம். ஸோ முருகனுடைய கடமை அதுதான், அவர் கடமையை செய்கிறதுக்காக அவங்க அம்மா மோட்டிவேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தைரியத்தின் கடவுள். ஸோ தைரியத்தின் கடவுள். ஸோ அவங்கள வேணாலும் நமக்கு தைரியம் கிடைச்சிடும். நம்ம ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தைரியம் இல்லாமல் தான் பார்த்தா நிறைய பேர் தட்டி கேட்க மாட்டாங்க இல்லையா. பட் பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா, தப்பு பண்ணால் தட்டி கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா தப்பு பண்ணுறவங்க பயப்படுவாங்க. பட் இவங்களும் பயந்துட்டு இருந்தாங்கன்னா தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க இல்லையா. அப்போ தவறுகள் குறையணும் அப்படின்னா தப்பு பண்ணுறவங்களை எதிர்த்து தைரியமாக பேசணும், அவங்கள தண்டிக்கணும், அவங்கள எதிர்த்து தைரியமாக நிற்கணும். ஸோ அப்போ தான் தவறுகள் குறையும், தப்பு பண்ணுறவங்களும் குறைவாங்க. அவங்கள பார்த்துட்டு பயந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக முதல்ல குறைய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் முருகனுக்கு கொடுக்குறாங்க. முருகப்பெருமான் பயங்கர பவர்ஃபுல் தான். பட் இருந்தாலும் அம்மன் மோட்டிவேட் பண்ணுறாங்க, வெப்பன் கொடுத்து நான் என்றைக்குமே உனக்கு துணையாக இருப்பேன், நீ எப்பேற்பட்ட ஒரு டீமன் கூட ஃபைட் பண்ணேன், நான் என்றைக்குமே உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லி அவருக்கு ஊக்குவிக்கிறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. இது ஒரு சிறந்த தாய் பண்ணுற விஷயந்தான். இது வன்முறை ஆகாது. ஸோ வன்முறைனா என்னன்னே தெரியாத சில தற்கொலைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பொலிட்டிஷனுக்கு முருகன் மட்டும்தான் கடவுள், மற்ற யாருமே கடவுள் கிடையாது. மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அவருக்கு முருகன் மட்டும் தான் கடவுள். அது முருகனை கடவுள்னு சொல்ல மாட்டார், முருகன் வந்து என் முப்பாட்டை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் முருகனுக்கான உண்மையான மகத்துவத்தை அவர் கொடுக்கவே இல்லை.
என்ன பண்ணுறது? சரி, ஓகே காஸ், இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.